வணக்கம் நேர்களே. கோட்டக் மியூச்சுவல் ஃபண்டின் வாழ்த்துக்கள். இந்த கஷ்டமான நேரத்தில் நீங்களும் உங்கள் குடும்பமும் பாதுகாப்பாக இருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். இந்த வீடியோ மூலமாக கோட்டக் மல்டி கேப் ஃபண்ட் தொடர்பானது சில விஷயங்கள் சொல்ல விரும்புகிறேன். எப்படி எல்லா முட்டைகளும் ஒரே கூடையில் வைக்கக்கூடாது, அப்படியே உங்களுடைய எல்லா முதலீடு ஒரே மார்க்கெட் கேப் கூடையில் போடக்கூடாது. கோட்டக் மல்டி கேப் ஃபண்ட் உங்களுக்கு லார்ஜ் கேப், மிட் கேப் மற்றும் ஸ்மால் கேப்போடு திரிவேணி சங்கம் வாய்க்கு கொடுக்கிறது. கடந்த காலம் அது காட்டுகிறது லார்ஜ் கேப், மிட் கேப் மற்றும் ஸ்மால் கேப்போடு வருமானம் வித்தியாசமாகவே இருக்கலாம். சில நேரங்கள் லார்ஜ் கேப் நன்னா இருக்கும், சில நேரங்கள் ஸ்மால் கேப் நன்றாகவும் இருக்கலாம். ஒரு பேலன்ஸ்ட் அலோகேஷன் லார்ஜ் கேப், மிட் கேப் மற்றும் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸில் பொருத்தமாக இருக்கும். கோட்டக் மியூச்சுவல் ஃபண்டில் நாங்கள் பெஞ்ச்மார்க் விட சிறப்பாக செயல்படுகிறோம். அதனால தான் எங்களுடைய முதலீட்டாளர்கள் ஒரு மதிப்பு கூடுதலாகவே இருக்கும். இந்த மதிப்பு கூட லம்சம் மட்டுமல்ல, எஸ்ஐபி இன்வெஸ்ட்லையும் கூட தெரியும். எங்களுடைய முதலீட்டாளர்கள் மற்றும் பங்காளிகளுக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம். எங்களுடைய ஈக்விட்டி ஆசெட்ஸ் அண்டர் மேனேஜ்மெண்ட் ஜூலை 2016 கிட்டத்தட்ட ஒரு 15,500 கோடியிலேருந்து ஒரு கிட்டத்தட்ட 1,13,000 கோடி ஜூலை 2021 வளர்ந்திருக்கு. இந்த 7 முறை வளர்ச்சி 6 வருஷத்துக்குள்ள உங்களுடைய ஆதரவு காரணம்தான். எங்கள் இதயத்திலிருந்து நன்றி. அதே நம்பிக்கையும் ஆதரவையும் இந்த NFOல பெறுவோம் என்று நம்புகிறோம். எங்களோட ஒழுக்கமான முதலீடு செயல்முறை மூலமாக லார்ஜ் கேப், மிட் கேப் மற்றும் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் கவனமாக செலக்ட் செய்கிறோம். இந்த ஃபண்ட் குறைந்தபட்சம் 25% அப்படின்னா 25% ஒவ்வொன்றும் லார்ஜ், மிட் மற்றும் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸில் அலோகேட் செய்யும். மீதமுள்ள 25% சந்தர்ப்பவாதமாக இந்த 3 மார்க்கெட் கேப்பில் அலோகேட் செய்வோம். எங்களுடைய ஒரு ப்ரொப்ரைட்டரி மாடல் மூலமாக எங்களுடைய ப்ரொப்ரைட்டரி மாடல் எந்த மார்க்கெட்டில் ஓவர் வெயிட்டாக இருக்கும் அதுக்கு வழிகாட்டும். அதில் 2 பிரைமரி ஃபேக்டர்ஸ் இருக்குது. முதலில் மீன் ரிவர்ஷன், அப்படின்னா எப்போ ஒரு மார்க்கெட் கேப்பில் ஓவர் வெயிட்டாக இருக்கணும். இரண்டாவது மொமெண்டம், அப்படின்னா எவ்வளோ நேரம் ஓவர் வெயிட்டாக இருக்கலாம். இந்த மாடல் ஓட ரிசல்ட்டிலிருந்து ஃபண்ட் மேனேஜர் போர்ட்ஃபோலியோவை உருவாக்குவார். அது மட்டுமல்ல, ஸ்டாக் செலெக்ஷன் மூலமாக வருமானத்தை அதிகரிக்க வாய்ப்பும் இருக்கலாம். போர்ட்ஃபோலியோவில் எவ்வளோ ஸ்டாக்ஸ் இருக்கணும், அது ஓவர் வெயிட் பொசிஷன் மற்றும் ஃபண்ட் சைஸ் பொறுத்து இருக்கு. உதாரணமாக, இந்த ஃபண்ட் ஸ்மால் கேப்பில் ஓவர் வெயிட் இருந்தால் ஸ்டாக்ஸ் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்கலாம். இந்த மாடலுடைய பேக் டெஸ்டிங் அவுட் பர்ஃபார்மன்ஸ் காட்டிருக்கிறது. அதாவது ப்ராட் மார்க்கெட் நிஃப்டி 500 மற்றும் பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸ், அதாவது நிஃப்டி மல்டி கேப் 500 எதிர்க அதிகமாக 2007லேருந்து இப்போ வர. எங்கள் லார்ஜ் கேப் அலோகேஷன் ஒரு கவனம் பேண்டமிக் பிறகு இக்கனாமிக் ரிவைவலில் இருக்குது. உதாரணமாக, ஃபைனான்ஷியலைசேஷன் ஆஃப் இந்தியன் எக்கானமி காரணமான எந்த செக்டருக்கு பலன் கிடைக்கும். அதே போல் அவுட் சோர்சிங் வேறொரு தீம் இருக்கலாம். ஸ்டீல், சிமெண்ட் மற்றும் என்ஜினியரிங் செக்டர் ஒரு சில பெயர்கள்.
மிட் மற்றும் ஸ்மால் கேப் செக்மெண்ட்டில் தொழிலாளி சமூகத்தில் ஃபோக்கஸ் செய்வோம். உதாரணத்துக்கு ஆத்ம நிர்பர் பாரத், ரூரல் செக்டர், ரியல் எஸ்டேட் மற்றும் ஹோம் இம்ப்ரூவ்மெண்ட். அதே போல் ப்ரொடக்ஷன் லிங்க்ட் இன்சென்டிவ் ஸ்கீம் மூலமாக டெக் செக்டர், ஃபார்மா செக்டர்லேயும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கலாம். ஆட்டோ ஆன்சிலரி செக்டர் உலக அளவில் அடையும். நம்ம டூ வீலர் மற்றும் வேற கார் உலகத்திலேயே சுட்டி கொண்டுகிறது. உங்களுடைய லாங் டேர்ம் ஃபைனான்ஷியல் கோல்ஸ் இருந்தால், உதாரணத்துக்கு குழந்தையோட படிப்பு, கல்யாணம், உங்களுடைய ரிட்டையர்மெண்ட், வீடு வாங்கிறது, இதுக்கு எல்லாம் கோட்டக் மல்டி கேப் ஃபண்டில் முதலீடு செய்யலாம். உங்களோட பங்கேற்பு கோட்டக் மல்டி கேப் ஃபண்டில் இருக்கும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இந்த ஃபண்டோட NFO ஸ்டார்ட் டேட் 8 செப்டம்பர் அண்ட் க்ளோசிங் டேட் 22 செப்டம்பர். SIP மூலமாக முதலீடு செய்தாலும் ரொம்பவே நல்லா இருக்கும். முதலீடு செய்யறத வேல்யூவேஷன் மற்றும் மொமெண்டம் பொருத்தமாக இருக்கணும். ஆன் தேட் நோட், பாதுகாப்பாக இருங்கோ. ஹாப்பி இன்வெஸ்டிங். தேங்க்யூ. மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகள் சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது. திட்டம் தொடர்பான ஆவணங்கள் அனைத்தையும் கவனமாக படிக்கவும்.